அரவிந்தாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு எபிசோடுன்ற பாருங்க, லைவ்ல வந்து கண்டென்ட்டே இல்லை, மொக்கையாக போய்கிட்டு இருக்கு, ரொம்ப ரொம்ப போரிங்காக போய்கிட்டு இருக்கு. ரெண்டு விஷயம் தான். ஒன்று, இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் நடந்த அந்த இவங்க எனக்கு போட்டியே கிடையாது அப்படிங்கிற அந்த ஒரு டாபிக் இன்னும் லைவில் நடக்கவே இல்லை. அது எப்போ நடக்க போகுதுன்றது தெரில. ரெண்டாவது, நாமினேஷன் ப்ராசஸ் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. ஓப்பன் நாமினேஷன் தான். கமருதீன் மற்றும் கானா வினோத் அண்டு இந்த வார தலைவராக இருக்கக்கூடிய எஃப்ஜே, இவங்க 3 பேரை தவிர மற்ற எல்லாருமே நாமினேஷனுக்கு வந்திருக்காங்க. நாமினேஷனில் என்ன வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிவிங் ஏரியாவில் உட்காந்துக்கிட்டு ஓப்பன் நாமினேஷன் பண்ணுவாங்களே, அப்படிலாம் கிடையாது. அவரவர் எந்தெந்த இடங்களில் இருக்கிறாங்களோ, ஃப்ரீ ஓப்பன் நாமினேஷனாக எந்தெந்த இடங்களில் இருக்காங்களோ அங்கே இருந்துக்கிட்டே யாரை நாமினேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத சொல்லணும். 2 பேரை சொல்லணும். இதில் என்ன வேடிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த சீசன்லையும் இப்படி நடக்காது. நாமினேஷன் ப்ராசஸை டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்வதி செம்மையான ஒரு மேனிப்புலேட்டர். பார்வதியுடைய அந்த கைப்பிடியில் திவ்யாவாக இருக்கட்டும், மற்ற ஆட்கள் பிரஜன் மற்றும் சாண்ட்ரா, இவங்க எல்லாருமே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நாமினேஷனை பேசி வச்சு இவங்கள போடலாம், அவங்கள போடலான்னு சொல்லிட்டு பக்காவாக பிளான் பண்ணி போடுறாங்க. இவங்க எப்படி பிளான் பண்ணி போட்டாங்களோ அதே மாதிரி ஆப்போசிட் டீம் அன்பு கேங்கும் பிளான் பண்ணி இவங்கள போட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டாங்க, 3 பேரை தவிர அப்படிங்கிறத பார்த்துட்டோமா. அதை தாண்டி இந்த நாமினேஷன் ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது கமருதீனுக்கும் பார்வதிக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்கிறேன். விஜய் டிவியில் விஜய் சேதுபதி அவர்களால் ஹோஸ்ட் செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த பிக் பாஸ் சீசன் 9 நிகழ்ச்சியில் அவருடைய பையனுக்கே அவருடைய படத்துக்கு வந்து ப்ரொமோஷனுக்கு வந்திருக்கிறாங்க. நடு சென்டர் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸில் வந்து சேதுபதி அவர்களுடைய மகன் சூர்யா அவர்கள் நடிக்கிறாங்க. ஏற்கனவே அவர் ஒரு படம் ஃபீனிக்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் நடிச்சிருக்காரு. இந்த வீட்டுக்குள்ளே திவாகர் எப்படியோ அதே மாதிரி தான் வீட்டுக்கு வெளியில் சேதுபதி அவர்களுடைய பையன். ஓவர் கான்ஃபிடென்ட்டு, ரொம்ப, அதாவது லிட்ரலாக ஒரு குட்டி திவாகர் தான் சூர்யா அவர்கள். அவர் வந்து இந்த வீட்டுக்குள்ளே ப்ரொமோஷனுக்காக வந்திருக்காரு. இப்போ லைவில் நடந்துக்கிட்டு இருக்காது. ஓகேவா? கம்மிங் டு பார்வதி மற்றும் திவாகர், என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிகிட்டு இருக்காங்க எல்லாரும், நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் பார்வதி வந்து ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க கமருதனை பார்த்துட்டு. அந்த கமருதன் வந்து சீரியலில் ஒரு கேரக்டரில் நடிச்சிருப்பார், ஐயோ அந்த பேர் மறந்துட்டேனே, அந்த இவரை என்கிற கமருதனை யாரும் மறந்துடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது கமருதன் வந்து பார்வதியை மொக்க பண்ணுறதுக்கு என்ன சொல்லிட்டான், உன் பின்னாடி சுத்த நம்பர் அதை நீ இல்லை, இந்த உலகமே மறக்காது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதிக்கு ஒரு செப்பல்ஸ்லேயே பல்ச்சுன்னு ஒரு அடி. எதுக்காக இந்த டாபிக் வந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரில. குமரன், ஓகே, ஞாபகம் வந்துச்சு. நம்ம குமரன் என்கிற கமருதனை யாரும் மறந்துடாதீங்கப்பா அப்படின்னு பார்வதி சொல்ல, உன் பின்னாடி இத்தனை நாள் சுத்தம் தெரியுமா, இது நீ இல்லை, இந்த உலகமே மறக்காது. லிட்டரலாக என்ன சொல்கிறாருன்னா, அந்த உலகமே எனக்கு காரி துப்பி இருக்கும் உன் பின்னாடி சுற்றினதுக்கு அப்படின்றத கன்வே பண்ண வரார். என்ன 2 பேருக்குள்ளே எதுக்காக இந்த மாதிரி ஒரு பனிப்போர் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான காரணமாக அரோரா. முன்னாடியே நம்ம சொன்னதான், திவாகர் போயிட்டாரு. இப்போ பார்வதிக்கு ஒரு சோல்மேட் வேணும். அந்த சோல்மேட்டு இந்த வீட்டுக்குள்ளே வேறு யார்கிட்டையும் அவங்களுக்கு கிடைக்காது, அன்லஸ் அன்டில் கமருதனை தவிர. கமருதன்கிட்ட என்னென்னமோ அவங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, பட் கமருதன் மடங்குற மாதிரி தெரில. ஒரு நல்ல பாடம் நான் கற்றுக்கிட்டேன்டா எப்பா சாமி, அதனால் உன் பின்னாடி நான் வர விரும்பலை அப்படிங்கிறதுல அவர் கொஞ்சம் தெளிவாக இருக்கார் போல். நேற்று கூட நான் நினச்சேன், அந்த வாட்டர் மெலன் வெளியில் போகும் பொழுது கமருதன் வந்து பார்வதியை கட்டிப்பிடிச்சிட்டு சரி ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாப்படி. அப்போ வாட்டர் மெலன் சொன்னார், உனக்கு கமருதன் இருக்கான், ஏன் கவலைப்படுற, தைரியமாக விளையாடு அப்படின்னு சொல்லியிருந்தார். இவர் வெளில போய் இன்டர்வியூ கொடுத்தாரு. இன்டர்வியூ பார்த்தீங்களா? நான் பார்த்துட்டேன், ஜாக்லின் தான் எடுத்திருந்தாங்க விஜய் டிவி சார்பாக. இன்னும் மாறலைங்க அப்படின்ற மாதிரி தான் பேசுவோம். அந்த இன்டர்வியூ பற்றி தனியாக ஒரு வீடியோவில் பேசுவோம். இந்த பேசிக்கிட்டு இருக்காங்களா, அப்போது கமருதீன் இன்னொரு வார்த்தையை சேர்த்து சொல்கிறார். பானபத்திர ஓனாண்டி அப்படிங்கிறத சொல்லிட்டு தெரியாமல் சொல்லிட்டாங்களாம் மேடம். போய் வந்து சொல்கிறாங்க, நான் எதனா அந்த மாதிரி தெரியாத சொல்லிட்டேன்னா வந்து எனக்கு சொல்லி கொடுங்க, சொல்லுங்கள், இது தப்புன்னு சொல்லுங்கள், எனக்கு தெரியாது, என்னமா நடிக்கிற அப்படின்ற மாதிரி கமருதீன் வந்து ஃபுல் வைப்பில் இருக்கா. அப்படி, அதாவது பார்வதி மூணுன்னா போதும் பற்றி எரியறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காரு கமருதீன். ஆக்சுவலாக இந்த கமருதீன் வந்து நல்லா இருக்கு.
பார்வதி பின்னாடி சுற்றிக்கிட்டு தன்னுடைய கேரக்டரும் இழந்து எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டு தான் எதுக்கு வந்தோம் அப்படிங்கிறதையே மறந்துட்டு ஒரு விதமான ஒரு ஃப்ளர்ட்டி பாயாக சுற்றிட்டு இருந்தார் கமருதீன். என்னைக்கு பார்வதி கிட்ட இருந்து விலகி போனாரோ அன்னிலேருந்து அவருடைய கிராஃப் வந்து ஏற ஆரம்பிச்சிச்சு. இப்போ அதே மாதிரி பார்வதி கிட்ட வந்து சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் 3 பேர் ஓட்டிங் லிஸ்ட் எடுத்து பாருங்கள். சாண்ட்ரா பிரச்சனை எங்கே இருக்காங்க பாருங்கள். சாண்ட்ராலாம் போன வாரம் டாப் 2ல் இருக்காங்க. இந்த வாரம் பார்வதி டாப்புக்கு போயிருக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரியே திவாகரனுடைய ஓட்டு பார்வதிக்கு விழுது. ஆனால் அது குறைஞ்சிருக்கு இப்போ. இருந்தாலும் இவ்வளோ ஓட்டு பார்வதிக்கு வருவதற்கான காரணம் திவாகரனுடைய ரசிகர்கள். நான் மீண்டும் சொல்கிறேன், திவாகர் ரசிகர்கள் வந்து பார்வதிக்கு ஓட் பண்ணி தப்பு பண்ணாதீங்க. திவாகர் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படிங்கிறது தான் பார்வதியோட பிளான். பார்வதி திவாகர் போகும்போது என்ன ரியாக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா பார்வதிக்கு ஓட் பண்ணுங்கள். இது அவங்க வந்து பார்வதி சமாளிக்கிறாங்க கமருதீன் கிட்ட. சும்மா ஜோக்கியா, சும்மா ஃபன்னியா, சும்மா விளையாண்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்டு இந்த பானபத்திர ஓனாண்டி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த சொன்னாங்க இல்லையா, அப்போது பார்வதி வந்து இவர்கிட்ட விக்கல்ஸ் பக்கத்துலேயே உட்காந்துருக்காரு. விக்ரம், நான் உங்ககிட்ட விக்ரம் நான் அப்படிலாம் சொல்லடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. விக்ரம் உடனே அதுலேருந்து அவாய்ட் பண்ண பார்க்குறாரு. ஏமா அது நீங்கள் 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்ன இழுக்காதீங்கம்மா நடுவில் அப்படின்றார். இல்லை நான் உங்ககிட்ட தான் சொல்கிறேன், என்கிட்ட ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் உங்ககிட்ட தான் சொல்கிறேன் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பார்வதி வந்து இந்த கமருதீன் கிட்டையும் விக்கல்ஸ் கிட்டையும் வாய் கொடுக்கறத அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க போல். அதனாலே அவங்கக்கிட்ட கொஞ்சம் சாஃப்டாகவே போகிறாங்க. ஸோ பார்வதியை சைலண்ட் பண்ணுறதுக்கு கமருதீன் கிட்ட ஏகப்பட்ட வெப்பன்ஸ் இருக்குது. அதை வச்சு தான் இனிமேல் அவர் விளையாட போகிறாருன்னு நினைக்கிறேன். பார்வதி கிட்ட வந்து ரிவெஞ்ச் கேம் தான் ஆட போகிறாரு போல இருக்குது. இந்த சாஃப்ட் கார்னர், இந்த சாஃப்ட் டோன்லாம் அவர்கிட்ட சுத்தமாக எல்லாம் போயிடுச்சு. ஏன்னா பங்கமாக கலாய்கிறாப்படி, வேறு லெவலில் கலாய்கிறாப்படி. பார்வதி கொஞ்ச நேரத்தில் அப்படியே மூஞ்செல்லாம் மாறி போச்சு. இனிமேல் தனியாக என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. அதனால தான் பார்வதியால் தனியாக விளையாட முடியாது அப்படிங்கிறதுனால தான் ஒவ்வொருத்தராக கூட்டு சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ பார்வதி வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஓர்த்தியான ஒரு கண்டஸ்டன்ட் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் கானா வினோத் கையில் தான் நினைக்கிறேன். ஈஸியாக ஜெயிக்க போகிறாரு கானா வினோத். இப்போ போன சீசன்லாம் பார்த்தீங்கன்னா டஃப்பான காம்படிஷன் போச்சு. இப்போ சௌந்தர்யாவா, ஜாக்லினா, முத்துக்குமரனா, அதுக்கு முன்னாடி மாயாவா, அர்ச்சனாவா, அதுக்கு முன்னாடி சீசன் 6ல் விக்ரமனா, அசீமா, அதுக்கு முன்னாடி பிரியங்காவா, இல்லை இவரா ராஜுவா, அதுக்கு முன்னாடி பாலாஜியா, ஆரியா, இப்படி பயங்கர டஃப்பாக போச்சு. முகேந்திராவா, சாண்டியா. சீசன் 1ல் வந்து அதுவும் ரொம்ப ஈஸியாகவே ஜெயிச்சிட்டாங்க. சீசன் 2 வந்து யார் ஜெயிச்சது? அவங்க ஒரு தமிழ் நடிகை கரெக்டாக. சீசன் 1ல் வந்து ஓகே சத்தியமாக நான் மறந்துட்டேன். ஆர் ராவ். அப்புறம் நம்ம மெட்ராஸ் படத்தில் கூட கலை அவர்களுடைய ஜோடியாக நடிச்சிருந்தாங்க. ரித்விகாவா ஏதோ ஒரு பேர். ஓகே. ஸோ இப்படி எல்லாருக்குள்ளேயும் காம்படிஷன் இருந்துச்சு. இந்த சீசனில் கானா வினோத்துக்கு காம்படிஷனே இல்லை. அசால்ட்டாக அவர் இந்த சீசனை ஜெயிச்சிருவார் அப்படிங்கிறது இப்போவே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நிறையா ஓட்டு இருக்குது அவருக்கு, மக்களுடைய ஆதரவு இருக்குது, நல்ல மனுஷன் அப்படின்ற ஒரு பேர்லேயே அவருக்கு ஓட்டை போடுறாங்க. பட் ஸ்டில் பார்ப்போம் யாரோட கேம் வந்து எப்போ எப்படி. இது வந்து ஒரு T20 மேட்ச் மாதிரி தான். எப்போ யாருடைய கேம் சேஞ்ச் ஆகும், மக்கள் மனசில் எப்போ வந்து அந்த மாற்றம் வரும்னு தெரியாது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமருதீன் பார்வதியை ஹேண்டில் பண்ணக்கூடிய இந்த விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எனக்கு ஒரு சஜஸ்ட் பண்ணுங்கள், நம்மளோட vlog சேனலுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு சஜஷனை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஸோ நான் பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்கேன். நீங்கள் என்ன மாதிரியான ஐடியாஸ் கொடுக்குறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.